ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 8th ப்ரைவேட்டாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 19லேருந்து 24 தேதி வரைக்கும் உங்களுக்கு அடுத்த வாரம், அதாவது இப்போ வர வாரம் இல்லாமல் அடுத்த வாரம் 19 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைவேட்டாக 8th அப்ளை பண்ண எல்லாருமே ஏற்கனவே முந்தின வீடியோ சொன்ன மாதிரி யாரெல்லாம் 8th ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கொடுத்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டில் உங்களை அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா அது அக்னாலஜ்மெண்ட் நம்பருங்கிறது உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கணக்கு 3 இதுக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின் லாஸ்ட் இயர் கேட்டாங்க அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஏற்கனவே லாஸ்ட் இயர் கொஷினும் போட்டிருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் கேட்ட கொஷின், அது 2022 என்ன கொஷின் கேட்டாங்கிறதும் போட்டிருக்கோம். இந்த கடைசி ஒரு 3 வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா கண்டிப்பாக 100% வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 3 கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணி படித்தாலே போதுமானது. இப்போ வந்து சயின்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸும் கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் லெசன் வைஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இருக்கிற ஒன் வேர்டு மட்டும் படிச்சிங்கனாலே 35 மார்க் இருக்குது. வெறும் ஒன் வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் மட்டுமே 35 கொஷின் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை வந்து ஒரு 15 கொஷின் இருக்குது. சரியான விடை பொறுத்த வரைக்கும் புக்குக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி, ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி என்ன 1 மார்க் இருக்கோ அதே 1 மார்க் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த 1 மார்க்கை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த 1 மார்க்கை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மார்க் வந்து சரியான விடையை எழுதுக அதில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே இதெல்லாம் லாஸ்ட் இயர் கேட்டது தான். லாஸ்ட் இயர் 2023 8th ப்ரைவேட் எக்ஸாம் கேட்ட கொஷின் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எல்லாமே லாஸ்ட் இயர் கேட்டது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த புக்கோட லெசனுக்கு பின்னாடி இருக்கிற அதே கொஷினை தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடிட்டடமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாடி வந்து கோடிட்டடம் இருக்கும். சப்போஸ் முடிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த 1 மார்க்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து போட்டு விட்றோம். நீங்கள் அந்த 1 மார்க்கை மட்டும் ஒரு டைம் நீங்கள் ஓரளவு கேட்டுக்கிட்டால் கூட உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் கோடிட்டடங்கள் ஒரு 10, மொத்தம் பார்த்தீங்கன்னா இதோட 25 கொஷின் ஆச்சு உங்களுக்கு. 25 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து சரியான விடை, 10 கொஷின் வந்து கோடிட்டடங்கள் நிரப்புக. அதுக்கப்புறம் இந்த பொறுத்துக பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு டைம் அதை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே எதுக்கு எது சம்மந்தப்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்கு எதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்படுத்தி அதில் பார்த்துக்கலாம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து மொத்தம் 35 கொஷின் 1 மார்க்கே ஆகிடுச்சு. அந்த 1 மார்க் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஓரிரு வார்த்தைகள் விடையளி, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1 மார்க் கொஷின் மாதிரி தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 1 மார்க் கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கும் 1 or 2 வேர்ட்ஸில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 2 மார்க் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 35 மார்க் 1 மார்க் இருக்குது. இதோட சேர்த்து 40 1 மார்க் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து 10 இருக்குது. 10 2 மார்க்கு ஒரு 20 மார்க் ஆச்சு. இதோட சேர்த்து உங்களுக்கு 60 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் நீங்கள் வந்து ஏதாவது ஓரளவுக்கு ஜென்ரலாக இருக்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஜென்ரலாக இருக்குது பார்த்தீங்களா, இதவே நீங்கள் எழுதினீங்கனாலே ஓரளவுக்கு மார்க் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜென்ரலாக என்ன இருக்கோ நீங்கள் உங்களுக்கு ஜென்ரல் கொஸ்டின் அட்டன் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இந்த மாசுபடுதல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரலாக நீங்கள் மாசுபடுதல் என்னென்னா நீங்கள் அதை கூட நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மார்க், ஒரு 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. அந்த 2 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வரைந்து பாகங்களை குறிக்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் இது தெரிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லை அடுத்த கொஷின் கூட நீங்கள் 5 மார்க் கொஷின் இருக்குது, அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்.
5 மார்க் கொஷினே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இருக்குது. மொத்தம் ஒரு 30 மார்க் ஆச்சு. ஸோ நீங்கள் இந்த கொஷினை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஏற்கனவே மாசுபடுதலை பற்றி 2 மார்க்கில் இருந்துச்சு. இதே 5 மார்க்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி நீரெல்லாம் மாசுபடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம். அப்படி நீங்கள் எழுதினாலே இதுக்கு வந்து 3-4 மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் படிக்காமல் கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ரலாக எழுதினாலே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இப்போயும் கொஷின் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஞ்சம் நீங்கள் வந்து சயின்ஸுக்கு புக் பேக்கு பின்னாடி இருக்கிற 1 மார்க்கு புக் பேக் பின்னாடி இருக்க ஒன் வேர்டு படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் கொஷின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இருக்க கொஷின் இதுக்கு முந்தின கொஷின் இருக்குது. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். மார்க் கண்டிப்பாக வாங்கலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க. தேங்க்யூ. அடுத்த சோஷியல் சயின்ஸும் உங்களுக்கு சமூக அறிவியலும் அடுத்த வீடியோவில் போடுறோம், பார்த்துக்குங்க. தேங்க்யூ.